எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்ச தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையினாலும் பிரசனத்தினால் எங்களை முடிசூட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தவர், ஆச்சரியமாய் நடத்தி வந்தவர், பலனாய் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் 8 மாதம் நடத்தி வந்தவர் 9வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சதுக்காக, ஆண்டவரே இந்த நாட்களை செப்டம்பர் மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்ச தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களோடு கூட இந்த நேர்த்தியாய் நடத்துவீராக. எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதத்தினாலும் அதிசயத்தினால் நடத்துகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆவியானுடைய ஆளுகை எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகட்டும், சபையில் உண்டாகட்டும். இந்த மகிமையின் ஆவியான் எங்கள் மேலே நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீரா. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கீங்கப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூட இருக்கிறார்கள், அங்கே வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்ற வார்த்தை படி ஆவியானவர் எங்கள் மேல பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாடல் வேளையிலும் ஆராதனை தேவ மகிமை, தேவ பிரசனம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆராதிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருந்து நடத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீரா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மேன்மை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தை நடத்தின அதே ஆவியானவர் எங்களை நடத்துவது உண்மையிலவராக இருக்கீங்கப்பா. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. ஆவியானவரே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் நமக்காக யுத்தம் செய்கிற ஆவியானவர், யோர்தானை நமக்காக 2ஆக பிரித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே,
வறண்ட நிலங்களிலே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவர். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர், நீரூற்றாய் மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். வாய்க்கால் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. ஆவியானவரே, ஆவியே ஆவியே மலையாக பொழியும். ஆவியே ஆவியே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியே ஆவியே மலையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். ஆவியே 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 மலையாக பொழியும். ஆவியே ஆவியே எங்கள் மக்களை ஆசீர்வாடுகிறவரே, மலையாக பொழியும். ஆவியே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துவதற்கு நீங்க உண்மையிலவராக இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தைப்படி அழைத்தவரை கைவிடாமல் இதுவரைக்கும் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த ஆவியானுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே என்று சொல்லி உங்களை என்னையும் படைத்த தேவன் நம்ம கூட இருந்து நடத்துவதற்கு உண்மையில் அவராயிருக்கிறார். வியாதியான சூழ்நிலையில் கஷ்டத்து நேரத்தில் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாது, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாது என்று சொல்லி உற்சாகத்தோடு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, அல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே, உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ?
இல்ல இல்ல பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், அவர் முன்னே கடந்து செல்கிற தேவனாகவே இருக்கிறார். தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, இல்ல 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 சுகவீனம் தொடர்வதில்லை, இல்ல 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 பலவீனனாவதில்லை, இல்ல 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 சுகவீனம் தொடர்வதில்லை, இல்ல 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 சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, இல்ல 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 வாதைகள் தொடர்வதில்லை, இல்ல 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 வியாதிகள் வருவதில்லை, இல்ல 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 வாதைகள் தொடர்வதில்லை, இல்ல 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 ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபையினால காத்து தப்புவித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வி நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளி சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளி சுமந்து
என்னை நடத்தும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத கர்த்தருடைய கிருபை உங்களை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட எல்லா தடைகளும் உடைக்கிற கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எனக்கு முன்பதாக கடந்து சென்று நேர்த்தியாய் நடத்துவதற்கு மேலவராக இருக்கிறார். தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தடைகளாக இருக்கலாம். இந்த வருகிற செப்டம்பர் மாதம் முழுவதும் தடைகளை தேவன் உடைத்தெறிந்து உங்களுக்கும் முன்பதாக கடந்து சென்று கோணலானவை சபையாக்கி கரடுமன சமமாக்கி வெண்கல கதவை உடைத்து இருப்புள் தாழ்பால் முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தை ஒளிப்படுத்த புதைகள் உனக்கு தருவேன் என்ற வார்த்தைப்படி வெளியேறப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரிக்கும்படியான அந்த கிருபையை நீங்கள் நான் பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையாய் வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் மாடி போடுவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போகலாம். ஆனால் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராயிருந்து செயலாற்றுவதற்கு உண்மையிலவராயிருக்கிறார். உங்களோட பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு உண்மையிலவராயிருக்கிறார். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தும். உமக்கே நாங்கள் மகிமை கனமும் செலுத்தும். எல்லா மகிமை எல்லா புகழும் உமக்கே நாங்கள் செலுத்தும். மீட்பரட்சகருமாகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனையை ஆன்லைனில் ஒரு வாரமும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீடியோ ஆடியோ இருக்காடி வேலையில் இருக்க கால சாதம் கரண்டு தடையில்லாமல் கிடைத்து நான் என சிறுநீர் பருகும்படியாய் பங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னை மறைத்துக்கொள்ளும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் ஆன்லைனிலே ஆராதனை பாடல் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை விசுவாசிக்கிறேன்.
தொடர்ந்து இன்றைய தினத்து ஆராதனையை பார்த்து பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். செய்தி கொண்ட பாடுற பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டில் அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். கடந்த வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தான். கண்ணீர் யாவையும் துடைத்தான். எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். உண்மையா என்னை நேசித்தான். உள்ளங்கையில் என்னை வரைந்தான். உண்மையா என்னை நேசித்தான். உள்ளங்கையில் என்னை வரைந்தான். அவரறியாது ஒன்றும் வந்ததில்லை. அவரையே சார்ந்து கொள்வேன். அவரறியாது ஒன்றும் வந்ததில்லை. அவரையே சார்ந்து கொள்வேன். எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன். கிருபை சமாதானம். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன். கிருபை சமாதானம் நீந்தான். விசுவாசத்தாலே நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தான். விசுவாசத்தாலே நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தான். எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோனா நதி புரண்டு வந்தும். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோனா நதி புரண்டு வந்தும். எலியாவின் தேவன் எந்தன் ஜெபங்களை ஏற்றுப்பதில் அழித்தான். எலியாவின் தேவன் எந்தன் ஜெபங்களை ஏற்றுப்பதில் அழித்தான். எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பான். இத்தனை அன்பு
கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். எத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உலகம் முடியும் வரையில் உந்தனோடு இருப்பேன் என்றவர். உலகம் முடியும் வரையில் எந்தனோடு இருப்பேன் என்றவர். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்து வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். பிதாக்குமார் பரிசுத்த மகிமையின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். எகிப்து கானான்ங்கிற தலைப்பில் நாம் அநேக இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து சென்ற பாதைகள், அவங்க இறங்கின பாதைகளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த சீனாய் மலை வரைக்கும் நாம் தியானித்தோம். அவங்க நியாய பிரமாணை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்தலம் வரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். ரெவிதீமில் ஒரு காரியங்களை நாம் தொடர்ந்து கடந்த வாரங்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வைத்தேன். ஏன்னா அவங்க ரெவிதீமில் வரும்போது அங்கே ஒரு ஊரை பர்வதம் வருவதற்குள்ள இடையில அமலேக்கன் குறுக்கிடுறான். அந்த ஊரை போனால் தெய்வ பர்வதத்தை நெருங்க விடாதபடிக்கு. ரெவிதீம்ங்கிறது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஊரை போனால் பால் நிலம், தண்ணீரை ஒரு சொட்டு கிடைக்காத ஒரு நிலை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துக்கு வர சொன்னான். மோசே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பால் நிலத்தில் போய் நின்னாருங்க. லட்சமோ லட்சம் ஜனங்களை தண்ணீர் கொடுக்க. பால் நிலத்திலிருந்து கத்த தண்ணீரை கொடுத்து லட்சமோ லட்சம் ஜனங்களை ஆண்டவர் அங்கே தாகத்தை தீர்த்தார். அதுக்கு இடையில ரெவிதீம் நெருங்கும் போது அமலேக்கன் குறுக்கிடுறான். அமலேக்கன்னா தேவ சித்தத்துக்கு எதிரடையாக செயல்படுகிறவன். ஜனங்களை தேவ சமூகத்தை நெருங்க விடாமல் தடை பண்ணுகிறவன் தான் அமலேக்கன். அவனை மேற்கொள்ளணும் அப்படின்னா மோசேயை மலை உச்சி நின்று கோலை பிடிச்சு நிற்கிறான்ப்பா, கண்மலைக்கு நீ வா அப்படின்ட்டார். நீ ஓரைப்புக்கு வான்னு கண்மலையில் போய் மலையில் நிற்கிறேன்ட்டார். அதுக்கடையில் தான் ரெவிதீமில் அமெரிக்கன் குறுக்கிடும் போது யோசுவா பார்த்து நமக்கா மனிதத்தை இருந்து யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு மலை உச்சியில் மோசே கோலை பிடிச்சு நின்னார். காலமே தொடங்கி சாயந்தரம் யுத்தம் நடக்குது. மோசையின் காரம் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரேல் மேற்கொண்டார்கள். தளரும் போது அமெரிக்கன் மேற்கொண்ட இது யுத்தம் நடந்து கொண்டு சூழ்நிலையில் ஊரும் மாறணும். அங்கே மோசையின் கரத்தை வலுப்படுத்த ஒரு கல்லை எடுத்து வைத்து அவர் ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் ஊரும் அவங்க மோசையின் கரத்தை வலுப்படுத்தினாங்க. மோசை என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன்னு அர்த்தம். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மோசையை கர்த்தர் அங்கே அமலேக்கனை முறியடிக்கிறதுக்கு ஆரோன் அப்படின்னா டீச்சர்லட்ட போதகர், ஊருங்கன்னா அக்கினி.
அப்போது அமலேக்கினை முறியடிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் தேவை. ஆண்டவருடைய வார்த்தையோடு இசைந்து கொள்ளணும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆவியான இடம் கொடுத்து யுத்தம் பண்ண வைக்கணும். வார்த்தையை பிடித்து கொண்டு பரிசுத்த ஆவியில் நிரம்பி தான் அந்த அமலேக்கினை முறியடிக்க முடியும். இப்படித்தான் மோசே பக்கத்தில் ஊரும் ஆரோன்னு இருக்கிறாங்கன்னா வார்த்தையும் பரிசுத்த ஆவியினாலும் மோசே தாங்கி கொள்ளப்பட்டார், பலப்படுத்தப்பட்டார். அங்கே யோசுவா யுத்தத்தில் நிற்கிறார். அப்போ கர்த்தர் நமக்காக அமலேக்கினை முறியடிக்கிறனா கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நிற்கும்போது கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அமலேக்கினை முறியடித்து எப்போ தலைமுறைக்கும் இந்த அமலேக்கினுடைய யுத்தம் இருக்குது. நமக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உலக மாமிச பிசாசு நமக்கு எதிராக செயல்படுவான். அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆவியினால் மாம்சத்திட்ட அடித்தால் பிழைப்பீர்கள். இப்போ இந்த இடத்துல அந்த அமலேக்கினை முறியடிக்கிறதுக்கு அங்கே ஆண்டவர் மோசேக்கு பலனாக ஆரோனையும் ஊரை நிறுத்தினது வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இடைக்கட்டி மோசே யுத்தத்தில் அமலேக்கினை முறியடித்ததை கவானிச்சிங்கிற கொடியே காலமெல்லாம் சில ஜனங்களுக்கு தெரியணும். இந்த அமலேக்கினை நீங்கள் முறியடிச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணி அவனை தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் அடையாளமான கொடியை நிறுத்தினார். இதான் ரெபிரி மேலே ஜனங்கள் பாளையம் இறங்கி தொடர்ந்து சீனாய்க்கு போயிட்டாங்க. அங்கே தான் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள ஓராண்டு காலம் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த சீனாய் மலையிலிருந்து அடுத்து எங்கே பாளையம் இறங்கினார்கள் என்பதை தொடர்ந்து அந்த என்னாமம் 33 அடுத்து 16வது வசனம் படி. சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். இச்சையின் கல்லறை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனுக்கு விரோதமாக அவர்களை இச்சித்ததுனால அங்கே அவர்கள் இச்சித்தவர்களை கர்த்தர் அங்கே அழித்தார். அதனால தான் அந்த இடத்துக்கு இச்சையின் கல்லறை என்று. இது 2ஆம் விசை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட இறைச்சியும் முதல் விசை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், அப்பவும் இறைச்சியும் கொடுத்தார். அவர் நாளாச்சின்னு கேட்டாங்க, கொடுத்தாரு. 2ஆம் விசையும் அவர்கள் இச்சித்து தேவனை முறுமுறுத்து அதே இறைச்சி அப்பவும் கேட்டாங்க. அந்த இடத்துல தான் மோசே கேட்குற லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளோ ஆண்டவர் கொடுக்க முடியும், எவ்வளோ தேவைகள். அப்படிலாம் என் கரம் உருகி போச்சா அப்படின்னா நீ கேட்குறியான்னு சொல்லி மோசை ஆண்டவர் எச்சரித்து 1 மாத அளவும் ஜனங்கள் சாப்பிடத்தக்கதான அங்கே இறைச்சி கொடுத்தார், மூக்கால் வாயால் போகிற அளவுக்கு. அதனால தான் அந்த ஜனங்கள் அநேகர் அங்கே மரித்தார்கள். இந்த தேவ கோபத்தினால வாயில் இருக்கும்போதே வாதை வந்துருச்சுன்னு சொல்லப்படுகிறது. அதனால் அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிட்டார், இச்சையின் கல்லறைன்னு பேர் வச்சிட்டார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இச்சையை அடக்கம் உள்ளவளாங்க. ஆசை இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் அந்த ஆசை பேராசையாக போயிடக்கூடாது, பெரு விருப்பமாக மாறிடக்கூடாது. லட்சம் காலாட்கள் ஜனங்கள் அவங்ககிட்ட நிறைய காலாட்கள்லாம் இருக்குது. இந்த ஜனங்கள் வேணும்னா அவரவர் கோத்திரத்துக்கு தகுந்தபடி சாப்பிட்ருக்கலாம். அதற்கு மேலாக தேவனை அவங்க முறுமுறுக்க தேவனிடத்தில் கலகம் பண்ணுறதுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இஸ்ரேல் மக்கள் கொண்டாடுறாங்க. அதை தான் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுருக்கிறாரு. மறுபடியும் இச்சை உள்ளவர்களாகி, ஏன்னா தன்னிட்ட இருக்கிற நிறைய காலாட்கள் இருக்குது, அதெல்லாம் தான் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்களும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ தேவையில்லவங்க சாப்பிட்ருக்கலாம். அது இல்லாமல் ஆண்டவரை பரீட்சை பார்க்குற நோக்கத்தோடு விரோதமாக கலகம் பண்ணாங்க. அந்த இடத்துல தேவ கோபாக்கினையே அவங்க அந்த ஜனங்கள் பெற்றாங்க. யாத்திராம புஸ்தகத்தில் என்னாமும் எடுத்துக்கலாம். 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிமா. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும்
கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரமும் அதன் நிற முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள் என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களில் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனுடைய தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு அஸ்திரோத்துக்கு பிரயாணம் பண்ணி பெரிய வாதையால் வாதித்தார். அங்க அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். இச்சித்த ஜனங்களை தான் அங்கே அழிக்கப்பட்டார்கள். அதனால தான் அந்த இடத்துக்கு பேரே கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லி. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் இச்சையடக்கம் இல்லாதனால தான் தேவனை பரீட்சையை பார்த்து விரோதமாக பேசி கலகம் பண்ணி இந்த இச்சித்ததை சாப்பிட்டு அவங்க இச்சித்ததை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வாதம் வந்து அதில் அழிஞ்சு போனாங்க. இச்சித்தவர்களை தான் கர்த்தர் அங்கே அழிச்சாரு. அதுக்குனால தான் அந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா, இச்சையின் கல்லறைன்னு. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைக்கு இது மூலமாக என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? தேவைகளை மேலே ஆசையாக இருக்குது, தப்பு இல்லை. நம்ம ஒரு பொருள் வேணும் ஆசைப்பட்டு வாங்குகிறோம், அது தேவைக்காக வாங்குகிறோம். அதே நேரத்தில் அந்த தேவையே பெரும் ஆசையாகவோ பெரு விருப்பமாகவோ மாறிடக்கூடாது. அதனால தான் அங்கே சொல்ல 2 பேர் 1:6 ஞானத்தோடு இச்சை அடக்கம் தெய்வாசம். ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும். ஒரு காரியம் செய்யும்போது தேவ ஞானத்தை பயன்படுத்தணும். அப்போ தான் இதை வாங்கினா இது பிரயோஜனமாக இருக்குமா? எத்தனையோ பொருட்களை நம்ம வாங்குகிறோம் ஆசைப்பட்டு, ஆனால் அந்த பொருட்கள் இன்னும் பிரயோஜனம் இல்லாமல் பயன்படுத்தாமல் இருக்குது. அதை கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை எல்லாமே
ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி அந்த பொருளை பிரயோஜனம் போட்டான்னா அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம அழிக்கிறோன்னு அர்த்தம். அந்த சிலர் வீடுகளை பாருங்கள், ட்ரெஸ்ஸாக வாங்கிறது, பொருளாக வாங்கிறது, வீடாக வாங்கிறது, காரை வாங்கிறது, மாற்றுறது, இப்படி பல விருப்பங்களை வச்சு அது பேராசையாக பெரு விருப்பமாகி அதான் இச்சைன்னு அர்த்தம். அந்த இச்சையை அடக்கம் எப்போ வரனா தேவ ஞானத்தோடு செயல்படணும். எந்த காரியம் எந்த பொருளை வாங்கினாலும் அது நமக்கு தேவையானதா என்று அது தேவ ஞானத்தை பயன்படுத்தணும். இங்கே தான் சொல்கிறாரு கலாத்தியர் 5:16 வாசிமா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இது பொது மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தூய ஆவியான தூண்டுதலோடு நீங்கள் வாழுங்கன்றிருக்கு. அப்போனா ஆவியானோட கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க, பரிசுத்தான கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து பழகுங்க, கட்டுப்பாட்டை மீறிடாதீங்க. அப்போ இந்த ஆவியானவர் தூண்டுதல்னா பரிசுத்த ஆவியானவராலே, ஆவியானவரால் மாம்சக்கிரியர் அழித்தால் பிழைப்பேர், ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகள் இந்த காலவெளியில் கிப்ரோ தத்தாவா இந்த பாளையத்து மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அங்கே இஸ்ரேல் ஜனங்க இச்சை உள்ளவர்களாகி தேவனை கோபப்படுத்தி அந்த இச்சித்ததுனால அவர்களுக்கு வாதை வந்தது, அதனால் அழிக்கப்பட்டாங்க. அதனால் அந்த இடத்துக்கு கிப்ரோ தத்தாவா, இச்சையின் கல்லறை, இச்சித்தவர்கள் மறிச்சாங்க அடக்கம் பண்ண இடத்துக்கு தான் இந்த பெயரை சொல்லினார். ஆனால் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம இச்சை அடக்கம், தேவ ஞானத்தோடு நம்ம இச்சை அடக்கம் உள்ளவராக இருக்கணும். ஞானத்தோடு அது இச்சை அடக்கம். அப்போ இச்சையை வரும்போது பெரு விருப்பமாக மாறும்போது தேவ ஞானத்தை பயன்படுத்தணும், ஞானமாக செயல்படும். தெய்வ ஞானத்தோடு தெய்வ பக்தியோடு இது தேவையா தேவையில்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி அந்த இச்சைகளை அடக்கி பேராசைக்கு பெரு விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடி, நீ உலகமே ஆவிக்குரிய பிள்ளைகளும் கூட பேராசையினால் சின்ன சிம்பிளாக ஒரு வீடு கட்டி வாழலாம், ஒரு சின்ன வண்டி வாங்கலாம், பிரயாணத்துக்கு ஒரு கார் வாங்கலாம். அதே பேராசையை போய் டிசைன் மாடர்ன் போய் பல லட்சங்களை போட்டு பல லட்சங்களை வீடு கட்டி இப்படினால பேராசையினால் அநேக நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இன்றைக்கி கடன்பட்டு நீ தேவனோட நாம் தூசிக்கிற அளவுக்கு வாழ்க்கை இருக்குது. காரணம் இச்சை அடக்கம் இல்லாதனால தான். பெரும் விருப்பங்களுக்கு இடம் கொடாமல் தேவ ஞானத்தோடு இச்சை அடக்குங்க. இது விருப்பமாக தேவ ஞானத்தை பயன்படுத்துங்க. இச்சைகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது, விருப்பங்கள் வரும்போது, எந்த பொருளை வாங்கினாலும் எந்த காரியம் செய்தாலும் தெய்வ ஞானத்தை பயன்படுத்துங்க. அதான் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலோடு வாழுங்க, விட பரிசுத்த ஆவியை நடத்துதலோடு செய்யுங்க, அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருந்து வாழுங்க. அப்போது இந்த கிப்ரோ தத்தாவா இந்த பாளையத்தை என்ன கற்றுக்கொள்கிறோம்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக வாழணும், அதுக்கு தேவ ஞானத்தை பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் அவருடைய வழி நடத்துதன்படி தேவ ஞானத்தை பயன்படுத்தி அந்த பெரு ஆசைகளுக்கு, அதைத்தான் பண ஆசை எல்லாத்தையுமே வேறுங்கிறார். இந்த பண ஆசை பொருளாசைக்கு இடம் கூடாதபடி ஆவியானவருடைய வழிநடத்தின்படி அந்த இச்சை அடக்கத்தோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்களானால் நிச்சயமாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். சரி, நம்ம மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் தேவ சித்தத்தின்படி நம்ம முடிவெடுக்கலாம். சரி, அடுத்து என்னாங்க 33:17 படிமா. அவர்கள் கிப்ரோ தத்தாவிலிருந்து புறப்பட்டு அஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆஸ்ரோத் அப்படின்னா வேலி நத்தம், வேலி. ஆஸ்ரோத் அப்படின்னா வேலி நத்தம். இங்கே என்னாமோ 11:35 படி. பின்பு ஜனங்கள் கிப்ரோ தத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள். ஆமென். ஆஸ்ரோத் என்றாலே வேலின் அர்த்தம். சரி, 12:1 எழுந்த படிமா. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயே மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேச ஸ்திரீயின் மித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களையும் கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஆமென். சரி, இங்கே பார்க்குறோம், எத்தியோப்பிய ஸ்திரீ மித்தம். ஆரோன் என்றால் டீச்சர்னு அர்த்தம், மிரியாம் என்றால் கழகம்னு அர்த்தம். இது தேவையில்லாத கழகத்தை மோசையின் அக்கா எழுப்புறா. இந்த ஏக்கு கழகம் பண்ணினாங்கிறத நம்ம உள்ள பார்க்க போகிறோம். எத்தியோப்பிய ஸ்திரீனா எகிப்தில் இருக்கும்போது மோசைக்கு ஒரு திருமணம் நடந்தது. அவள் பிரிஞ்சு போனாங்கிறாங்க, சிலர் மரித்து போனான்னு சொன்னாங்க. ஆனால் எத்தியோப்பிய ஸ்திரீ மித்தம் நாங்கள் மறுபடி படிமாத எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், அப்போ விவாகம் பண்ணியிருந்தானா கடந்த காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எகிப்தில் இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்துச்சு. மோசைக்கு 2 மனைவி. அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ எகிப்தில் இருக்கும்போது திருமணம் பண்ணினான்னு வேதம் சொல்லுகிறது. இவளும் புறச்சாதி பெண்ணு தான். அதே போல் எத்ரோ மகள் சிப்போரால், அவளும் அந்நிய ஸ்திரீ தான். 2வது மனைவியாக அவர்த்த பிள்ளைகள்லாம் இருக்குது. அப்படி யாத்திராம புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த கலகம் பிரச்சனை எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணணுன்னாத அல்ல. இது எதற்காக கலகம் வருது அப்படின்னா, மோசையை கொண்டு தான் பேசினவாரா, என்னோட பேச மாட்டாரா? அந்த நாட்களில் மிரியா மட்டும்தான் தீர்க்கதரிசி. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஓ மேலே இருக்கிற எத்தனை ஆலோசனை சொல்கிறாரு, ஏப்பா நீ ஏப்பா ஒருத்தனை கஷ்டப்படுற, 100 பேருக்கா 50 பேருக்கா 10 பேருக்கா, இப்படி ஒரு தலைவனை ஏற்படுத்து. நீ ஒருத்தனா சுமந்தேனா நீ சோர்ந்து போவன்னு எத்தனை சொன்ன ஆலோசனைப்படி சபையின் மூப்பரெல்லாம் வரவழை வைப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாம 16 என்னாம 11 16 படிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களுக்கு அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்று அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்காத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்ததும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டன் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகி யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினதினால் நலமா இருக்குமே என்றான். அந்த மிரியாம் பண்ண கலகமே அதான். நம்ம ஒருவர் தான் இஸ்ரேலில் தீர்க்க தரிசனம் நியமிக்கப்பட்டவங்க. இப்போ எத்தனை மாம பேச்சை கேட்டுட்டு ஒரு 70 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவன் அபிஷேகத்தை அவன் 70 பேரையும் தீர்க்க தரிசி ஆக்க போகிறானே. அப்படின்னா அந்த 70 பேர் மேலே மோசே ஆண்டவரே சொல்லிட்டார், உன் மேலே இருக்கிற ஆவியே இந்த 70 பேர் வேலையும் நான் அனுப்ப போகிறேன்ப்பா. உன் ஸ்தானத்தில் இந்த 70 பேரையும் தீர்க்க தரிசி ஆற்று. 70 பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. மீரியாமுடைய கலகம் இந்த 70 பேரும் தீர்க்க தரிசிகளாக ஆக்கப்பட்டதுனால தான் நம்ம இருக்கிற ஸ்தானத்தில் மோசை இப்படி செஞ்சிட்டானே, 70 பேரை கொண்டு வந்துட்டானே, நமக்கு இனி மரியாதை இருக்காது. நம்ம செய்கிற ஊழியம் 70 பேரை நியமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணத்தினால
இந்த அம்மா கலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. தேவையில்லாமல் எத்தியோப்பிய ஸ்திரீ கடந்த கால பிரச்சனை குழப்பத்தை கொண்டு வராங்க. இந்த செய்தி கேட்குற தெய்வ பிள்ளைகள், இந்த பொறாமை என்ன உள்ளவங்க, நம்ம செய்கிற இடத்துல இன்னொரு ஆள் இருக்காங்களே, நம்மளை மாதிரி சபைக்குள்ளேயே ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இன்னொருக்கு இருந்துட்டா போட்டி பொறாமைகள். இப்போ 70 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால மீரியாமுக்கு பிரச்சனை. இந்த பாளையத்துக்கு 70 பேர் வர சொன்னாலும் 68 பேர் தான் போனாங்க. 2 கூடாரத்துக்குள்ளே 2 பேர் பாளையத்துக்கு இறந்துட்டாங்க. இந்த 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இவங்க மேலேயே அந்த ஆவியானவர் இறங்கினார். இது யோசுவாவுக்கு பிடிக்கல. இவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அவங்கள போய் தடுத்து நிறுத்திட்டோமான்னு சொல்லி யோசுவா மோசேட்ட கேட்குறான். அப்போ தான் கேட்குறாரு யோசுவா பார்த்து, எனக்காக வைராக்கியம் பாராட்டுறிய, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறிய? என்னோட புறப்பட்ட எகிப்தை விட்டு 20 லட்சம் பேரும் இதே தீர்க்க தரிசன வரத்தை நான் விரும்புகிறேன்னாராம். அதான் மோசேயனுடைய பெருந்தன்மை. ஒரு தலைவனுக்கு இருக்கிற பெருந்தன்மை அதுதான். தன்னை போல 70 லட்சம் மக்களும் வரணும்னு ஆசைப்படுறார். இன்னைக்கு சின்ன ஒரு வரங்கள், அபிஷேகம், திருவரங்கள் கொடுத்தா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமை. அப்போது இந்த ஆஸ்ரோத் அப்படின்னா இந்த வேலி அப்படிங்கிறத நம்ம இவரைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே நம்மை போல பிறர்கள் கர்த்தரால் பயன்படுத்தும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம அந்த பொறாமை என்ன இருக்கக்கூடாது, அது தடை செய்யக்கூடாது. மோசேக்கு இருந்த ஒரு பெருந்தன்மையாக இருக்கிறனால தான் அவன் தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். இப்போ இந்த பாளையத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? மற்றவருடைய உயர்வை கண்டு நம்ம சந்தோஷப்படணும், பொறாமைப்படக்கூடாது. அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம தடை செய்யக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆண்டவரை 70 வரையிலும் அந்த ஆவியை எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்லி பாளையத்துக்கு கூடாரத்துக்கு கூட்டுட்டு வான்னு சொல்லி ஆண்டவரே அந்த திட்டத்தை கொடுக்கும்போது நம்ம தேவை சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கலாமா? நிற்கக்கூடாது. மற்றவர் ஆவிக்குரிய ரீதியில் சரீர பொருளாதாரத்தில் வளரும்போது நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. அதை நம்ம தடை செய்யவும் கூடாது. அவங்க நல்லா இருக்கட்டுமே, மோசையை போல பெருந்தன்மையில் இருங்க. என்னோடு இருக்கிற யோசுவாவும் 2 பேருக்காக பிரச்சனை வந்தார். மீரியாம் 70 பேருக்காக பிரச்சனை. இவங்க கலகமே தான். அது சொல்கிறான், மோசைக்கு எனக்கா வைராக்கிய பாராட்டி, கர்த்தருக்கா வைராக்கிய பாராட்டியா? அதை ஏன் தேவ சித்தத்தை தடுக்கிற? இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? மற்றவர்களை கர்த்தரால் பயன்படுத்தப்படும் போது, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அது குறித்து சந்தோஷப்படுங்க. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை சந்தோஷத்தை, உயர்வை மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. மற்றவரோட உயர்வை கண்டு பொறாமைப்படாதீங்க, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் வாசிமா அதே என்னாமும் 12:1-2-3 படி. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் மித்தமும் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அப்போ என்ன, மோசைக்கு விரோதமாக பேசினதை அந்த மிரியா மேலே என்ன குஷ்டரோகமே வந்துச்சு. தன் சகோதரி என்று பார்க்காமல் தேவன் அந்த நாட்களில் குஷ்டரோகத்தை அனுப்பிட்டார். கலகம் பண்ணின அந்த மிரியாம் மேலே தேவன் குஷ்டரோகத்தை அனுமதிச்சு பாளையத்து புறம்பே தள்ளப்பட்டான். அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை கூட திறக்கல. ஆரோன்கிட்ட மிரியாமிட்ட இப்படி பிரச்சனை பண்ணுறீங்கன்னா ஒன்று கூட கேட்கல. சத்தத்திலே பெரிய சத்தம் என்ன தெரியுமா? நமக்கு எதிரடையாக வர்ற குற்றச்சாட்டுகள் வரும்போது அமைதியாக இருக்கிறது தான் பரலோகத்தில் பெரிய சத்தமாக. அதுதான் ஆண்டவர் அந்த பெரிய சத்தமாக அங்கீகரிப்பாராம். நம்ம ஜெபம் பண்ணுற சத்தத்தை விட நம்ம எதிரடையாக வருகிற சூழ்நிலையில் நம்ம பதில் பேசாமல், நியாயம் பேசாமல் அமைதியாக இருந்தோமானா அதுவே பரலோகத்தில் நம்ம சார்பில் அது பெரிய சத்தமாக கேட்குமா. அந்த சிங்காசனத்து கர்த்தர் நமக்காக செயல்படுவாராம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆஸ்ரோத் இந்த பாளையத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிறருடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதீங்க. ஊழியருக்கு விரோதமாக எதுவும் பேசாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. அவன் குறையே இருந்தால் கூட அது கர்த்தர் பாடு, அந்த ஊழியன் பாடு. நம்ம குறை சொல்லக்கூடாது. நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி பிறர் குற்றவாளி என்று தீர்க்காதுன்னு சொல்கிறார். அது குறிப்பாக ஊழியருக்கு விரோதமாக பேசாதீங்க.
புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது வெளியான சரீரத்தில் குஷ்டம் வந்தது. இன்னைக்கு குறை பேசுகிற உள்ளங்களில் பேசுகிறது பூரா அந்த குஷ்டரோகம்தான். உள்ளத்தில் இருந்து அழுகின நாட்டங்கள். சிலர்கிட்ட போய் பேசினா யாரும் பிறரை பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அழுகின குஷ்டரோகம். அது பொல்லாதது. பின்னாடி தேவ ராஜ்யத்தில் நமக்கு எதிரடையான குற்றமாக பெரிய உருவமாகவே உருவாகிறோம். அதனால் இன்னைக்கு பிறரை குறித்து தீது பேசுவதை நிறுத்தி விடுங்கள். வாயின் வார்த்தை குறித்து கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக ஊழியனுக்கு விரோதமாக பேசாதிருங்கள். அது பெரிய குற்றச்சாட்டாக வரும். கர்த்தர் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். இந்த 2 பாளையத்தின் மூலமாய் முதலாவது கிப்ரோத் அத்தாவா, இச்சை அடக்கத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும்படி இச்சை அடக்கம் உள்ளவளாய் வாழ்ந்து ஆவியான நடத்தினும்படி மாம்சத்து கிரிகளை முறியடித்து தேவ சித்தத்தின்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். இச்சை அடக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள். இச்சை அடக்கத்தோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆஸ்ரோத் இந்த பாளையத்தில் பிறருடைய உயர்வை சந்தோஷப்படுங்க. ஊழியருக்கு விரோதமாக பேசாதருங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் நீ கொடுத்த வார்த்தை இந்த கிப்ரோத் அத்தாவால் இச்சை அடக்க உள்ளவராக இருங்கிற பாடத்தையும், ஆஸ்ரோத்ங்கிற பாளையத்தில் மற்றவரோட உயர்வை குறித்து சந்தோஷப்படுங்க, ஊழியனுக்கு விரோதமாக பேசாதிருங்க. பரிசுத்த பிதாவே, இந்த 2 பாளையத்தினுடைய அவர்கள் பாளையம் இறங்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பாடம் ஆவிக்குரிய இஸ்ரவேலை எங்களுக்கும் இச்சை அடக்கத்தோடு வாழவும் மற்றொரு உயர்வை சந்தோஷப்படவும் ஊழியருக்கு விரோதமாக பேசாதபடி நாங்கள் பொறுமையாய் காற்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. தராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தன பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்து வருடத்தில் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் முகத்தை பிரசன்னமாக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.